இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்த அந்த லிங்க்ஸோட சாவை தான் கேஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவனை எப்படியாச்சும் டெஃபீட் பண்ணியே தீரணும். இன்றைக்கி நம்ம கடைசி லெவல் லிங்க்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். லிங்க்ஸை போட்டோம்னா கண்டிப்பாக இன்னொரு லீடர் வந்துடுவான் அதுக்குள்ளே. பட் இவனுக்கு நம்ம வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கடைசியில் நம்ம இவன்கிட்ட வந்திருக்கோம். இவனை இன்றைக்கி நம்ம போட்டதல்லையே ஆகணும் guys. ஸோ இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கனை கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போதுலேருந்து ஆரம்பிக்குது நம்மளோட லிங்க்ஸ் வெர்சஸ் ஷேடோன்னு. நம்ம ஆர்னமெண்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு அந்த லிங்க்ஸை போட்டு தள்ளுறதுக்கு. கூடவே அப்கிரேடும் பண்ணி வச்சிட்டோம். இந்த வீடியோட டைம் லிமிட் கம்மியாக தான் இருக்க போது. நம்ம வாங்க கைஸ் போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிங்க்ஸ் வெர்சஸ் ஷேடோ ஃபைனல் பார்ட் 4 தமிழ் ஷேடோ ஃபைட் கேம் பிளே 2. லிங்க்ஸ் பார்த்தீங்களா கைஸ்? எவ்வளோ மாசாரம், எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்லில் அரிக்குது கைஸ். இவனை எப்படிடா தோக்கடிக்க போகிறோன்னு இருந்தோம். எப்படியோ நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்கிட்ட ஏகப்பட்ட எபிலிட்டி இருக்குது கைஸ். இந்த பாம் எபிலிட்டி, அவன் வெப்பனை வச்சு அடித்தாலே போதும், நம்மளுக்கு நம்ம மேலே பாம் எபிலிட்டி ஆக்டிவேட் ஆகிடும். நம்மளே ஒரு குறிப்பிட்ட டைம் போது வெடித்து செதறிடுவோம். அப்படி இல்லைனா டெத் எபிலிட்டின்னு இன்னொன்று இருக்குது. அது நம்மளோட ஹெல்த்தை போகணும். ஆனால் அந்த எபிலிட்டியெல்லாம் எப்போயுமே அவன் ஃபஸ்ட்டு ரவுண்டே யூஸ் பண்ண மாட்டான். பண்ணால் நம்ம அவனை ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா தான் அவன் ஈஸியாக பண்ணுவான் அந்த எபிலிட்டியை. ஆனால் அவன்கிட்ட இன்னும் 2 மூவ்ஸ் கூட இருக்குது. மழையிற டெக்னிக், அப்புறம் சூரிக்கன் டெக்னிக் இருக்குது. சூரிக்கன்லாம் போட்டானா நம்ம ஹெச்பி குறையிற ஒரு இதுன்னு சொன்னோம்ல, அது போயிடும். அவங்க ஹெச்பி அப்படியே குறைஞ்சினே இருக்கும் அவன் சூரிக்கன் போட்டானா, அந்த எபிலிட்டி அப்படி. அப்புறம் மறைஞ்சு போனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது guys. அந்த ட்ரிக்கை நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அவன் ஜெயிச்சுட்டாங்க. லிங்க்ஸ் சொல்லலாம் கைஸ். என்ன லிங்க்ஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்கும். அந்த பாருங்க, இதுதான் மறையிற இது. எபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவன் மறைஞ்சிருக்கானா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணாமல் இதை மட்டுமே அமுக்கணும். அந்த அடிக்கிற பட்டனை மட்டுமே அமுக்கணும். அப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும் அவன் எங்கே இருக்கிறான்னு. நம்மளுக்கு இப்போ ஹெச்பி கிடச்சிருக்கு. அவனும் ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டான். லிங்க்ஸ் ஈஸிலாம் நினச்சிடாதீங்க கைஸ். அவன் ஒரு லெவல் போக கஷ்டமாக போவான். நான் எத்தனையோ தடவை தோற்றுட்டு இந்த அட்டம்ப்ட்டு தான் இப்போ வந்திருக்கேன். இந்த அட்டம்ப்டில் தான் வீடியோவே இப்போ போடுறேன். ஒரு 10-14 தடவை தோற்றுருப்பேன் கைஸ். அவ்வளோ பயங்கர ஸ்ட்ராங் இவன். இதை பாருங்கள், அந்த இதை போட்டான் அந்த பிளேடு. என்னன்னு தெரியல, ஆக்டிவேட் ஆகலை. அது ஆனால் திடீர்னு ஆக்டிவேட் ஆகிடும் கைஸ். அந்த சொன்னேன் அந்த ஹெச்பி போகணும். இது பாருங்கள், பாம் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு முதல்ல. இன்னொன்று கைஸ், அவங்ககிட்ட இருக்கிறது சிம்பிள் வழி கூட இருக்குது. பட் அது சிம்பிள்னு சொல்ல முடியாது. நீங்கள் எப்போயுமே கைஸ் அவன்கிட்டே இருக்கணும். தூரமாக போனீங்கன்னா கண்டிப்பாக மறைஞ்சிருவான். அப்படின்னா சூரிக்கன் போடுவான். அவ்வளோதான், நம்ம அவனை செகண்ட் ரவுண்டும் ஜெயிச்சிட்டோம். 4th ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரவுண்ட் ஜெயிச்சா கண்டிப்பாக நம்ம அவனை வின் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கே நம்ம தான் கைஸ். எனக்கு அப்படியே ஃபுல்லாக இருக்குது கைஸ் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம். அந்த டோர்னமெண்ட்டை முடிக்கிறதும், அந்த டியூவல்ஸ்லாம் ஆடி, சர்வைவல் ஆடி, காயின்ஸ்லாம் சேர்த்து நம்ம வெப்பன்ஸ்லாம் வாங்கி பாடி கார்ட்ஸ்லாம் அடித்து, கூடவே இப்போ கடைசியில் இவங்கிட்ட வந்திருக்கோம். இப்போ லிங்க்ஸை அடிக்க விடாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான். தோக்கடிக்கிற மாதிரி போயிருக்கோம். அடிக்க விட்டான் நம்ம 2 அடி காலி ஆகிடுவோம். ஏன்னா அவன் எபிலிட்டி யூஸ் பண்ணிடுவான். எப்படியோ கைஸ் நம்ம ரொம்ப நாளாக நினச்சது நடந்துருச்சு. நம்ம இவனை போட்டு தள்ளிட்டோம். 50 அவ்வளோ இது ஆடி நெஞ்சா ஹண்டர்னு நம்மளுக்கு ஒரு இது கூட கொடுத்துருக்காங்க. நம்ம வின் ஆகிட்டோம். நம்ம ரொம்ப நாளாக நினச்சது நடந்துருக்கு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். அடுத்து நம்ம ஹெர்மிட் பாக்கெட்டில் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.